இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ தமிழில் ஒரு பிசி பில்ட் பண்ணுறது, ஸோ வியூஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம பண்ணுறோன்னா அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ஸோ தமிழில் பிசி பில்ட் நம்ம தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமிங் பிசி. ஸோ நீங்கள் 720pல விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்களும் லைக் பண்ணலைன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் மறக்காமல் இதோ இப்படி வர மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த ஒரு பெல் வரும், அதையும் மறக்காமல் அமுத்திக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்ட். ஸோ இந்த மதர் போர்டு தான் ஒரு முக்கியமான பார்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸருக்கு பயோஸ் அப்டேட் மித்த மதர் போர்டாக இருந்தால் பண்ணணும். ஆனால் இந்த மதர் போர்டுக்கு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மதர் போர்டோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா Gigabyte A320M HD2 அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பயோஸ் அப்டேட் ஆகி தான் வருது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய APU AMD ப்ராசஸருக்கு. ஸோ இந்த APU ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா AMD Ryzen 3 2200G அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மாடல். ஸோ இதுக்கான ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன். அது எல்லாமே அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பிசி பில்ட் நான் கொஞ்சம் அங்கங்கே டைம் லேப்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் டீட்டெயில்டாக பிசி பில்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற ஒரு பிசி பில்ட் இருக்குது, அதை போய் தாராளமாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த Ryzen ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இன்பில்ட்டாகவே கிராஃபிக்ஸ் வருது. ஸோ இது ஒரு APU ப்ராசஸர். ஸோ இதை பற்றி தனியாக வீடியோ ஏதாச்சும் வேணுமா, APU எப்படி வேலை செய்யுது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா 4 கோர் 4 த்ரெட்டோட வருது. ஸோ இது ஒரு APU அப்படிங்கிறதுனால இதில் வேகா கிராஃபிக்ஸும் நமக்கு இதில் இன்பில்ட்டாக வருது. ஸோ அதனால் நமக்கு இந்த வேகா 8 ஒரு 720pல விளையாடுறதுக்கு நல்லாவே ஒரு கிராஃபிக்ஸ் கொடுக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ணுறோம். ரேமை பொறுத்த வரைக்கும் கோசர் வேல்யூ 8GB சிங்கிள் ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு 8GB போட்டோம்னா 16GB யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 டிம் ஸ்லாட் தான் இருக்குது இந்த மதர் போர்டில். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 8GB சிங்கிள் ஸ்டிக்காக போயிருக்கு. ஸோ கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் கேமிங்லேருந்து வாங்கியிருக்கிற இந்த கேபினெட் கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு 2600லேருந்து 2800 வரும் இந்த கேபினெட். ஸோ லுக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மித்த பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருந்ததுனால பர்சனலாக கஸ்டமர் அவங்களுக்கும் பிடிச்சதுனால இந்த கேபின் தான் வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு மவுண்டிங்க்கு எல்லாமே ஆல்ரெடி அந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மவுண்டிங் ஸ்க்ரூஸ் எல்லாம் போடும்போது ஓரளவுக்கு நல்லா பார்த்தே போடுங்க. ஏன்னா மவுண்டிங் ஸ்க்ரூஸ் கரெக்டாக போடணும், இல்லாட்டி மதர் போர்ட் பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் போடும்போது. ஸோ இந்த இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு பிசி பில்ட் பண்ணும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இதில் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ முன்னாடி IO பேனல் இருக்குது, அதை எடுத்து நம்ம ப்ளக் பண்ணுறோம். SMPSை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஒயர் இருந்தாலே போதும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்குற மொத்தம் 3 ஒயர் இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 550 watts SMPS ரொம்பவே ஜாஸ்தி தான். ஸோ இது SMPS நான் வாங்கலை. ஸோ அவங்களே வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வாங்கினதை நான் அசம்பிள் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். மித்தபடி இதில் நான் வந்து ஒரு 450 wattsக்கு போயிருக்கிறது தான் கரெக்ட். ஸோ இருந்தாலும் அவங்க 550 watts. ஸோ ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கிட்டுமே. ஸோ Ryzen 5 கூட நமக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லை Ryzen 7 கூட அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு AM4 சாக்கெட். ஸோ எல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இது இருக்குது இந்த மதர் போர்ட். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் பெருசாக பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லாததுனால நம்ம வந்து பெருசாக அதுக்கு கேர் எடுத்துக்கலான்னு சொல்லலாம். ஸோ இப்போ சைட் பேனல்ஸ் எல்லாமே மாட்டிடலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 1TB தான் யூஸ் பண்ணுறோம். SSDலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன்னா மொத்தமாகவே இது கிட்டத்தட்ட ஒரு 25,000 தான் இந்த பிசி பில்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா பெஞ்ச் மார்க்குமே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Ryzen 3 2200Gக்கு போகிறத விட நீங்கள் இந்த 2400G அந்த மாடலுக்கு போகிறது இன்னுமே ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபோர்ட்நைட் எல்லாமே இதில் வந்து நமக்கு ப்ளேபிளாகவே இருக்குது. 720pல மீடியம் செட்டிங்ஸில் உங்களுக்கு ஒரு 30 to 40 FPS வந்து கிடைக்குதுன்னா இது வந்து ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தமாகவே 25,000 தான் நமக்கு இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ இதில் மானிட்டரும் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதுக்கு தகுந்த இந்த பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இந்த ஃபுல் செட்டப்பே முடிச்சிடலாம். ஸோ இது ஒரு ஒர்த்தான ஒரு பிசி பில்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், நீங்கள் பிசி பில்ட் பண்ணும்போது Ryzen 5க்கு போய்க்கங்க, அது ரொம்பவே நல்லது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நிறையா பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த G சீரிஸ் அதாவது இந்த APUவை விட்டுட்டு ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு 1050 Ti போட்டுக்கலாம். ஸோ 1050 Ti கீழே நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு ஏதாச்சும் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் APU ப்ராசஸருக்கே போய்க்கலாம் தாராளமாக. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ப்ரைஸுமே ஒரு
அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான். ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் நீங்கள் இந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு எல்லா காம்பனண்ட்ஸுமே கிடைக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ப்ரைஸ் 25,500. ஸோ நம்ம நல்ல கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா 25,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த எந்த பார்ட்ஸுமே நான் வாங்கினதில்லை, இது வாங்கி தந்ததும் நான் அசம்பிள் பண்ணேன், அவ்வளோதான், ஜஸ்ட் இட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.